தளபதி விஜய் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தை வர செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. தளபதி விஜய் கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் டைம்ல பூஜா, ஹெச்டே, சதீஷ் இவங்களெல்லாம் கூட்டிட்டு கார்ல ஒரு ரவுண்ட் போயிருப்பாரு. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு தளபதி விஜய் டாக்ஸ் எல்லாம் கட்டல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை தளபதி விஜய் விற்க போறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்கள்ல கூட நியூஸ்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த காரை வித்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது சரியா தெரியல. ஆனா இப்ப வந்திருக்க புது நியூஸ் என்னன்னா, தளபதியோட வீட்டு உள்ள இருந்து ஒரு கார் வெளியில வந்திருக்கு. அது தளபதி விஜயோட புது கார் அப்படின்னு சொல்லி இப்ப நியூஸ் மீடியால அப்டேட் பண்றாங்க. லெக்ஸஸ் LM அப்படிங்கிற கார் தான் பாத்தீங்கன்னா தளபதியோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கு. இந்த காரோட மதிப்பு மட்டுமே பாத்தீங்கன்னா 2.5 கோடியா. இந்த காருக்குள்ள நவீன தொழில்நுட்பத்துல பல வசதிகள் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட்டை சோசியல் மீடியால கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி ட்ரெய்லர் அப்டேட் இன்னைக்கு கொடுக்க போறதா நேத்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் ஐமேக்ஸ் எபிக் தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. மீனாட்சி சௌத்ரி ஃபீமேல் லீடுல நடிக்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் ஹைச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட 69வது படத்துல நடிக்க போறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு எடுக்க இருந்த KH 233 படத்தோட ஸ்கிரிப்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணி தான் ஹைச் வினோத் இந்த படத்தை எடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு.